ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிபி, பிளட் பிரஷர், இதற்கான தீர்வை போன எபிசோட்ல சார் நமக்காகவே கொடுத்தாருங்க. ஆனா பிபி இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரஷராக இருக்கு. அது என்னங்க பிபி, அது என்ன பிரஷர் கொடுக்கும், அதற்கான தீர்வு தான் என்ன? வாங்க நேர்களே, இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே சொல்வதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் நினைப்பாங்க, பிபி தெரியும் சார், அது என்ன புதுசா பிபின்னு சொல்றீங்க அப்படின்னு. சார், நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன்னு என்கிட்ட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது சொன்னீங்க. கணவன் மனைவி 2 பேருடைய பேர்லயும் துவக்க லெட்டர் பி ஆக இருந்தால் அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய போர்க்களமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது குறித்த நிறைய விளக்கங்கள், இதற்கான சொல்யூஷனும் நீங்க எங்களுக்காகவே கொடுக்கணும் சார். ஓவர் டு யூ. கண்டிப்பாமா. நாம் சொல்ல வந்தது, ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் பேர்லேயும் அவர்கள் பெயரில் துவக்கத்தின் பெயர் பி. பி அப்படின்னா சொல்லணும், பத்மநாபன் சொல்லிக்கலாம், பொன்னுசாமின்னு சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். பியில் எந்த பேர்னாலும் இருக்கலாம். அவருடைய மனைவி பேரும் அதே பி அப்படின்னு இருக்குது. பத்மாவதின்னு இருக்கலாம், வெறும் பத்மாவதின்னு எடுத்துக்க வேண்டாம், பியில் என்னென்ன பேர் வேணாலும் இருக்கலாம். அப்போது ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே அவங்களுடைய பெயரின் முதல் எழுத்து பியாக லெட்டரில் இருந்தால் அவர்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் பார்த்தாக்கா, அவர்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத விட அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த வாரிசுக்கும் போய் அது கனெக்ட் ஆகுது. என்ன கனெக்ட் ஆகுது? இவங்க 2 பேருக்கு பேரில் பி இருக்குது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சமும் உள்ள கனெக்ட் ஆகாது, லட்சுமி கடாட்சமும் உள்ளே வராது. அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இவங்களுடைய அடுத்த தலைமுறை அவங்க பிள்ளைங்களுக்கும் மேரேஜே டிலே ஆகும். ஆமாம், அப்போ அவங்க ஒரு வீட்டில் ரொம்ப மேரேஜ் டிலே ஆகிருக்கிறதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா 2 பேர் பேர்லேயும் பி இருக்கும். அடுத்தது லட்சுமி கடாட்சமே இல்லை அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்து அந்த இடத்துல தெய்வ கடாட்சமும் இருக்காது. 2வது ரிலேஷன்ஷிப்பும் அவங்கக்கிட்ட கனெக்ட் ஆக மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒருத்தரம் பார்த்தோன்னாக்கா, இப்போ ஃப்ரெண்ட்ஸும் கனெக்ட் ஆகலை, ரிலேஷனும் கனெக்ட் ஆகலன்னு சொன்னால் அப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வருவா? ஹெல்ப் பண்ணுறதுக்குன்றது யாரும் அவங்ககிட்ட உள்ள வர மாட்டாங்க. வரக்கூடாதுங்கிறதுலாம் இல்லை, ஹெல்ப்பும் அவங்கள பண்ண கனெக்ட் ஆகாது. ஓகே, இவங்க அப்படியே ஐசோலேட்டட் லைஃப் இருக்கும்னு சொல்றீங்க. எவ்வளவு ஆல்பபெட்ஸ் இருந்தாலும் பிக்கு ஏன் சார் குறிப்பாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றீங்க? அதன் தாற்பயம் என்ன சார்? ஐசோலேட்டட்னாக்கா அவங்களுக்கு தனிமை, அவங்க மொத்தம் அந்த லைஃபே அவங்க அந்த வாழ்க்கையே தனிமைப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு சொல்ல வரீங்க. அதனுடைய பொருள் அதான் அது. அப்போது பிக்கு அவ்வளோ பிடிக்கும். அதில் என்னங்க அந்த பிங்கிற லெட்டர் அது என்ன பாவம் பண்ணிச்சு அப்படிங்கிற போல் இருக்கும். அது சிங்கிளாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது, 2 பேர் இருந்தால் அது பண்ணும். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், பேரில் 2 பி போடாதீங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தர் பேரையே 2 பி யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கும். ஒரே இடத்துல பண்ண வேணாம்னு சொல்லும்போது, ஒரு ஃபேமிலியில் 2 பேருக்கு இருந்தால் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்காது? கண்டிப்பாக நடக்கும். அப்போது என்ன காரணத்துக்காக இப்படி நடக்குதுங்கிறது தான் நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா பியினுடைய லெட்ரு அது ஒரு கண்ட்ரோல் இல்லாத பவர். அது ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் ஆர்ஸ் பவர்னு சொல்லுவேன். நம்ம ஃபார்மெட்டில் தான் இந்த ஆர்ஸ் பவரு, விதி எண்ணு, நீங்கள் சொல்கிறவங்க ஒன்று சொல்கிறீங்க, இந்த மாதிரி விதி எண்ணு, கர்மா எண்ணு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லி போகும்போது மெடிக்கல் நியூமராலஜி ஆமாம், இப்படி மக்கள்னு நிறைய பேர் என்னை பார்க்க வரும்போது அவங்களும் அதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் அவங்க கையில் வச்சுக்கிறாங்க, எழுதியெல்லாம் வைக்கல, அப்படியே சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற சொல்ல அளவுக்கு வந்துட்டாங்க. நான் நல்லா ஃபாலோ பண்ணுறேன், எல்லாம் தெரியுதுன்றாங்க. சந்தோஷப்படுறேன் நான். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், உங்களுக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சால் தான் அதிலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான வழி சோர்ஸ் ஆகவே அலர்ட்டாகவும் இருக்கிறதுக்காக தான் நம்ம சொல்லப்படுறது. அப்போது பியில் பவர் ஒரு கண்ட்ரோல் இல்லை, எதுவுமே கண்ட்ரோல் ஆகாது, எது கூடயும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆகாது. அப்போ 2 பியில் போடும்போது இதுவும் அது கனெக்ட் இல்லாத ஒரு நம்பர், அது கனெக்ட் இல்லாத ஒரு லெட்டர், அது கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ரீசன்லாம் நம்ம என்னன்னு சொல்ல வர்றதுன்னே தெரியல, எனக்கே தெரியல. ஏன்னா அது கனெக்ட் ஆகாது ஒன்னோட ஒன்று. ட்வின்ஸ் பிறக்குது, பிரஜின் பிரதேஷ் அப்படி வைக்கிறாங்க, அது கூட எஃபெக்ட் பண்ணுமா சார்? அதுதான் அதுக்கு அர்த்தம். என்ன ஒன்றுன்னா அது பிரதர்ஸ், அது 2 பேரும் ஒரே வீட்டில் தான் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரே வீட்டில் வளரும்போது இந்த ப்ராப்ளம் இருக்கும். நான் சொல்கிறது, கணவன் மனைவி இருக்கும்போது அடுத்த ஜென்ரேஷனே பாதிக்குது. இவங்களாவது கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தர் ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் பிரஜின் போயிடுவார், ஒருத்தர் பிரதீப்னு இருப்பார், தந்தனி லைஃபாக போயிடும். இவர் ஒய்ஃபை அழைச்சிட்டு அவர் போயிடுவார், ஒரு போயிடுவார். ஆனால் இவங்க கல்யாணம் ஆகும்போது தான் ஒய்ஃபை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அவருக்கு முன்னாடி அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க.
அவங்களும் அந்த யூனிட்டே இருக்காது. அது அந்த ப்ராப்ளத்தெல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அளவுக்கு இருக்காது. ஒரு கணவன் மனைவின்னு இருக்கும்போது அது ஏன்னா அது அவங்க மட்டும் வாழலை, அடுத்த ஜென்ரேஷனை சேர்த்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனையும் கூப்பிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க அட்டரா. அதனால் அந்த 2 Pயும் அது ஒரு கனெக்டிவிட்டி இல்லாத நம்ம லெட்டர், அது ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதுக்கு ரீசன்லாம் அதான் கனெக்டிவிட்டி இல்லை, கனெக்டிவிட்டி கனெக்ட் ஆகாது, வேறு ரீசனே கிடையாது. இதுவே பெரிய ரீசன், இதுக்கு மேலே இன்னொரு ரீசனை தேட முடியாது. அதனால் யாருன்னா ஒருத்தர் பேராக நீங்கள் மாற்றிக்கிறீங்க, அந்த பேரை கூப்பிடாதீங்க. நீங்கள் அப்படி மாற்றிட்டீங்கன்னு நீங்கள் இல்லைங்க, நாங்கள் பேசாமல் 2 பேரும் மாற்றிக்க போகிறோம், அது உங்கள் சௌகரியம். நீங்கள் ஒருத்தரத்தை மாற்றினாவே லைஃப்பில் முதல்ல என்ன சொன்னீங்க, என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் சொன்னேன், லட்சுமி கடாட்சம் வராதானே டக்குன்னு உள்ளே வந்துடும், தெய்வ கடாட்சம் இல்லைன்னு சொன்னோன்னா உள்ளே வந்துடும், மணி ப்ராப்ளம் இருக்க சொன்னால் மணி ப்ராப்ளம் சால்வ் ஆகிரும். எல்லாமே உள்ள கனெக்டிவிட்டி இருக்கும். அதில் எந்த லட்டில் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொண்டு இருக்குது. ஒருத்தர் பி மாற்றிட்டாங்க, ஏல வைக்க சொல்லிடுங்க, எண்ணில் வைக்க சொல்லிடுங்க, அடுத்த லெட்ரு எச்சில் வைக்க சொல்லிடுங்க, வேறு லெவலில் வேலை செய்யும் அந்த ஃபேமிலி. ஏன்னா அதெல்லாம் ஒன்றோட ஒரு வீட்டில் ஒரு லெட்ரு, இந்த லெட்டரில் ஒரு பேர், அடுத்த ஒரு லெட்டரில் பேர் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். பேர்லேயே உள்ள விஷயம் இருக்குது. டேட்டுங்கிறது அது ஓகே, அது ஸ்டாண்டர்டு. அதை தாண்டி இப்படி இருந்தால் தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே எல்லாம் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அதனால் நாம் நினைக்கிற மாதிரி பேருங்கிறது அப்படி கிடையாது, எல்லோரும் நினைக்கிற மாதிரி இல்லை. பேருக்குள்ளும் ஒவ்வொரு லெட்டருக்குள்ளும் ஒரு ஹார்ஸ் பவர் வச்சுருக்கிறேன், நான் நம்பர்லேயும் வச்சுருக்கிறேன். நான் அந்த கோர்ஸ் வரும்பொழுது தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்லேயும் நான் அதெல்லாம் சொல்கிறேன், சொல்லாமல் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். கோர்ஸில் நியூமராலஜி கோர்ஸுங்கிறது அதில் கொஞ்சம் சீக்ரெட்லாம் நிறையா இருக்கு இல்லைங்களா. அவங்களுக்கு வரும்போது தான் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஹார்ஸ் பவர். பட் நம்ம இதில் அது கிளாஸில் சொல்லுவேன். இங்கே உங்களுக்கு சொல்கிறது லெட்டர்ஸுக்கு தான் ஹார்ஸ் பவர் சொல்லியிருக்கிறேன். அப்போது அதில் உங்களுக்கு நம்பருக்கும் ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்குறேன். அப்போ 2 ஹார்ஸ் பவர் உள்ள வேலை செய்யும் போகும்போது அந்த 2 P லெட்டர் ஒரே வீட்டில் இருந்ததுனாக்கா அன்கண்ட்ரோலபிள், ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அது இன்னொன்று அந்த தாக்கம் மொத்த ஃபேமிலியே தாக்கும். சார் இப்போ பி அப்படின்னு இருக்கிறது பின்னு மாத்துறாங்க அப்படின்னாக்கா அவங்க அதுல எஸ்கேப் ஆவாங்களா சார்? இப்போ பத்மாவதி இருக்கு, பத்மாவதின்னு மாத்துறாங்க, அவங்க அதை வேணும்ட்டு மாத்துறாங்க பி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனா உச்சரிக்கும் போது அப்படிதான் வருது இல்லைங்களா, அது வேலை செய்யுமா? இல்லை, பொதுவாகவே என்னுடைய கான்செப்டே வெறும் நம்பர் கிடையாது. இதை தான் நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், சவுண்டு ஒலி. நான் பத்மாவதிக்கு நான் பி போடுறதுக்கு நான் பி போட்டுனாக்கா அது பத்மாவதி கிடையாது, பத்மாவதின்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்படி பத்மாவதி பேர் கிடையாது, பத்மாவதி தான். பத்மாவதி யார், தாயாரோட பேர். அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அது அந்த 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 வைப்பை நம்ம உடைக்கக்கூடாது. என்ன பேர் அசிட்டிஸ் இருக்குதோ அந்த பேர் அப்படியே இருக்கணும். ஸோ அதனால் பேர்லேயே சில பேர் நியூமராலஜி இவங்களா பார்க்குறாங்கிற பேரில் அந்த சவுண்டெல்லாம் மாற்றணுங்கிறதுக்கு, சவுண்டை மாற்றணும்னு நினைக்கல, இவங்க ஏதோ பண்ணுற நியூமராலஜியில் நம்பர் வேணுன்றதுக்காக பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுவீங்க, அது பதிலுக்கு வேறு பண்ணிடும். அதுக்கு உங்களோட பவர், அதுக்கு தான் பவர். அதனால் ஹியூமன் பீயிங்க்கு நமக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நமக்குன்னு பவர், அது ஹியூமன் பீயிங் பவர். அது ஹார்ஸ் பவர், எலிஃபண்ட் பவர்னு அதுக்கிட்ட தான் பவர் ஜாஸ்தி, நம்மளோட அதுக்கு தான் பவர். எதுக்கு பவர்னு எங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. அதனால் நாம் அதுக்கிட்ட போய் விளையாடக்கூடாது, நாம் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும். அதுக்கிட்ட போய் ப்ளே பண்ணுறங்கிற பேரில் அதுக்கிட்ட நம்ம டிஃபீட் ஆகிடக்கூடாது. நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால் பி போட்டால் கூட வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஏல போடலாம், ஜேயில் போடலாம், என் இருக்கலாம், எம்மு கூட இருக்கலாம். இந்த மாதிரி சவுண்டில் வச்சுக்கிட்டீங்க, ஹெச் இருக்கலாம். வேறு லெவலில் அந்த ஃபேமிலி அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே கனெக்ட் ஆகிடும். அதனால் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லோரும் ஈஸி அப்படி எதுவுமே நினைக்காது. உங்களுக்கு நான் கொடுக்குறது ஈஸியாக சொல்கிறேன், ஈஸியாக செய்கிறேன். ஆனால் அது ஈஸி கிடையாது, அது பயங்கர டஃப். இங்கே அனலைசேஷனும் நிறைய தரேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா சார். அந்த காலத்து பிபி பார்வதி பரமசிவன் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் கோச்சிட்டு பழனிக்கு போயிட்டார், இன்னொரு பையனுடைய தலை துண்டிக்கப்பட்டு யானை தலை பொருத்தப்பட்டது, திருவிளையாடல் போராடம்னு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அவங்களே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா, நாமெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. சூப்பரான தெளிவான அதற்கான தீர்வுகளும் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார். கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க எவ்வளவு சூப்பரான தெளிவான பிராக்டிகலான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள், குறிப்பாக இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க இப்போ பெரும் அளவுல இருக்கு இல்லையா. இதற்கு காரணம் என்ன, இதற்கு காரணியாக தூண்டப்படுகின்ற எண்கள் எவை, பெயர்கள் எவை, இது குறித்த நிறைய விளக்கங்கள் அடுத்த எபிசோட்ல சார் கிட்ட நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் எனக்கு நான் எப்போ சொல்றதான், இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி யூடியூப் சேனலை கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.